தினமொரு வசனம். ஏசாயா 48வது அதிகாரம் வசனம் 10. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். விளக்கம். சில நேரங்களில் காரணம் தெரியாத கஷ்டங்களும் முகாந்திரமில்லாத வேதனைகளும் வாழ்க்கையில் நெருப்பாக எரியும் போது நான் என்ன பாவம் செய்தேன், இது என் கடந்த கால பாவத்தின் தண்டனையா, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் நான் கடந்த காலத்தில் மதியினமாக செய்த தவறுகளுக்காக இப்போது தண்டனை அளிக்கின்றாரோ, ஏதாவது முன்னோரின் சாபம் வந்து தாக்குகிறதோ, யாராவது பில்லி சூனியம் வைத்து இருப்பார்களோ, எதை விதைத்தாயோ அதனுடைய பிரதிவிளைவை அறுப்பாய் என்றபடி முற்காலத்தில் நான் எடுத்துக்கொண்ட ஏதாவது தவறான முடிவுகள் அல்லது நான் தெரிந்து கொண்ட தவறான வழிகள் இன்று எனக்கு இவ்விதமான ஒரு இனம் புரியாத வேதனையை வரவழைத்து விட்டதோ. தாவீது தன் தவறுக்காக மன்னிப்பு பெற்றுக்கொண்ட பின்பும் ஒரு பட்டயம் அவனை விடாது தொடர்ந்து வந்து காயப்படுத்தினதே, அதுபோல நான் ஒரு பட்டயம் அவனை விடாது தொடர்ந்து வந்து காயப்படுத்தினதே, அதுபோல நான் செய்த ஏதாவது ஒரு துணிகரமான தவறின் விளைவான தேவனுடைய நியாய தீர்ப்பு பட்டயமாக தொடர்ந்து வந்து என்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறதோ என்பது போன்ற ஏராளம் கேள்விகள் திரும்ப திரும்ப எழும்பும். கடந்த கால பாவங்களின் விளைவான துன்பங்கள் உண்டு. அவைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமே. ஆயினும் வாழ்க்கையில் சந்திக்க நேரிடுகின்ற துன்பங்கள் யாவற்றையும் கடந்த கால பாவம் என்றும், முன்னோரின் சாபம் என்றும், எதிரிகளின் பில்லி சூனியம் என்றும், தேவனுடைய நியாய தீர்ப்பு என்றும் கணித்துவிட முடியாது. தேவன் ஒருவருக்கு ஒரு உயர்வையோ ஆசீர்வாத சூழ்நிலையையோ கொடுக்கும் முன்பு அவர்களை அதற்கு தகுதியாக்கும்படியாக புடமிட்டு அழகுபடுத்துகின்றார். பிறராலோ சூழ்நிலைகளினாலோ வருகின்ற சோதனைகளாகிய அல்லது உபத்திரவங்களாகிய அக்கினியை அவர்களுக்கு சாதகமாக தேவன் உபயோகப்படுத்திக் கொள்கின்றார். யோபுவின் வாழ்க்கையில் உபத்திரவங்களாகிய அக்னி அவனுக்கு எதிராக பற்றி எரிந்தது. அவன் அவ்விதம் துன்பப்படுவதற்கு ஏதுவாக பாவம் செய்திருக்கவில்லை. அவனுடைய விசுவாசத்தின் தரத்தையும் தேவன் மேல் வைத்திருக்கின்ற பக்தியின் வலிமையையும் பிசாசானவன் உடைக்க விரும்பினான். எளிதாக தேவனை மறுதலிக்கும் ஒருவனாக யோபுவை காண்பிக்க சாத்தான் விரும்பினான். எனவே அங்கே உபத்திரவத்தின் கொடிய நாட்கள் யோபுவுக்கு எதிராக அக்னியாக எரிய ஆரம்பித்தது. ஆனால் தேவன் அதை அனுமதித்தார். யோபுவின் விசுவாசமும் பக்தியும் புடமிடப்படுவதற்கு கர்த்தர் விட்டு கொடுத்தார். அதன் மூலம் யோபுவின் வாழ்க்கை அழகு மிக்கதாகவும் பிரகாசம் மிகுந்ததாகவும் மாறும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு நிகழ்வும் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வழிகாட்டுதலின் படியும் செய்ய கிருபை பாராட்டும். ஆமீன்.